இந்த வீட்டுடைய எலிவேஷன் ட்ரெடிஷ்னலாக இருந்தாலும் வீட்டுக்குள்ளே அப்படியே ஆப்போசிட்டாக ரொம்பவே மாடர்னாக பண்ணியிருக்காங்க. மாடர்னாக நம்ம வழக்கமாக பார்க்குற மாதிரி கிடையாது. எல்லா இன்டீரியருமே ஒரு டிஃப்ரெண்ட்டான டிசைனோடவே பண்ணியிருக்காங்க. முக்கியமாக பெட்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய இன்டீரியர், அதோட பாத்ரூமில் பண்ணியிருக்கக்கூடிய அந்த டைல் டிசைன்ஸு, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாகவும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாகவும் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேயே இவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணுறாங்க அப்படின்றதையும் பார்க்கலாம். நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்டு இருக்கோம். அண்டு பேஸ்மெண்ட் ஹைட் வந்து 4 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஓகே. சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 ஃபீட் அண்டு லிண்டல் ஹைட் வந்து 8 ஃபீட் கொடுத்துருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. ஓகே. அது வந்து மோர் தென் 2000 ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சுன்னா அந்த இது ஹைட் நம்ம கொடுக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங், டெரஸில் கூல் ரூஃப் டைல்ஸு, கூல் ரூஃப் டைல்ஸும் அதிலே வருது, அதில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. இப்போ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் ஹைட்டில் கொடுத்துருக்கோம் டீக்கில். ஃப்ரேம் சைஸுமே பார்த்தீங்கன்னா அந்த 10 இன்ச்சஸ்க்காக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்றபோது அது எல்லாமே இன்க்ளூசிவில் தான் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இல்லை, அது அடிஷனல் காஸ்ட் ஆகல. ஹெட்ரூமோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து அதே ப்ரைஸ் வாங்காமல் 1900 ப்ரைஸிங். பெட்ரூமுக்கு கம்மி பண்ண மாட்டாங்க, நீங்கள் கம்மி பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த ஸ்டேர் கேஸுக்கு போட்டிருக்கிற அந்த இது ஃபோல்டட், அது நம்ம இன்க்ளூசிவில் தான் ஃபோல்டட் ஸ்டேர் கேஸை நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ நம்ம அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான். லைக் ஸ்டீல்னா வைசாக், சிமெண்ட் வந்து அல்ட்ராடெக், ஒயிட் கட் பிரிக்ஸு, எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் ஒயர்ஸு, லெக்ரான் ஸ்விட்சஸ்ஸு, ப்ளம்பிங் ஃபிட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஃபினோலெக்ஸ் அந்த இது. அண்டு அதோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பேரிபேரா ஹிண்டுவேர் அந்த இதில் கொடுத்துருவோம். ஆமாம், குவாலிட்டி வைஸும் ஓகே, ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியமாக நம்ம கொடுத்துடலாம். இந்த ரேட்டுக்கு கொடுத்துடலாம். வணக்கம் சார். வணக்கம். அவங்க பேர், உங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் பேரும் சொல்லுங்கள். ஏன்னா மகேந்திரன் அண்ட் எம்ஸ்கொயர் கன்ஸ்ட்ரக்ஷன், ஓகே. கௌதம், 2 பார்ட்னர்ஷிப்பில் பண்ணிட்டுருக்கீங்க. ஓகே ஓகே. இந்த பிளாட் வந்து மதுரையில் இருக்குது, ரைட்டுங்களா? இந்த சைட்டு இதனோட டீட்டெயில்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். சைஸ் என்ன சைஸில் கட்டியிருக்கீங்க? பிளாட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1912 ஸ்கொயர் ஃபீட் வருது. ஓகே. அண்ட் பில்டிங்கோட சைஸ் பார்த்தீங்கன்னா 29.5 by 45 சவுத் ஃபேசிங் பிளாட் அண்ட் ஈஸ்ட் ஃபேசிங் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. பில்டப் ஏரியா 3000 ஸ்கொயர் ஃபீட் வருது ஓவராலாக. ஓகே ஓகே. இப்போ இந்த வீட்டோட கான்செப்ட் என்ன? எலிவேஷனுக்கும் உள்ளேக்கும் டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம ஆக்சுவலாக கிளைண்ட் வந்து இனிஷியலாகவே சொல்லிட்டாங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெடிஷ்னல் ஹோம் தான் வெளியே வேணும்னு சொல்லிட்டாங்க. ஆமாம், ஒரு கேரளா ஸ்டைலில் ட்ரெடிஷ்னல் ஹோம் கேட்டிருந்தாங்க. ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மாடர்ன் டிசைன்ஸ் நிறையா கொடுத்துருந்தோம். பட் அவங்களுக்கு அந்த ட்ரெடிஷ்னலில் தான் வேணும் அப்படின்றதும் நிறைய டிசைன்ஸ் போய் கோத்துரை ஃபைனலாக இது அப்ரூவல் ஆச்சு. ஓகே ஓகே ஓகே. இப்போ எலிவேஷனில் என்ன எலிமெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்றது? ரைட் ஃப்ரம் பிகினிங் பார்த்தீங்கன்னா ஸ்லாப் எக்ஸ்டென்ஷன்ஸு, ஸ்லோ ப்ரூஃப்ஸ் கொடுத்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 சர்க்குலர் பில்லர் 27 ஃபீட் ஹைட்டில் கொடுத்துருக்கோம். ஓகே. அண்டு ஸ்டோன் கிளாடிங் நேச்சுரல் ஸ்டோன். அது ஓகே. இது வந்து கான்கிரீட் தான், அது மேலே தான் ஓடு யூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படி தானே? ஆமாம், இது வந்து கான்கிரீட், அதுக்கு மேலே நம்ம ஓகே பண்ணியிருக்கோம். இந்த எலிமெண்ட்டும் அதுக்காக டிசைன் பண்ணது. காம்பவுண்ட் வாலுமே பார்த்தீங்கன்னா நம்ம எலிவேஷன் பேஸ் பண்ணியே நம்ம கொண்டு வந்துச்சு அந்த டிசைன். ஓகே ஓகே. கேட்டு என்ன எம்எஸ் ப்ளஸ் எம்எஸ் வித் ஹெச்பிஎல் ஷீட்டு. ஓகே. இப்போ வீட்டோடைய அந்த சைடுமே எலிவேஷன் மாதிரி இருக்குது, லைட்டாக எலிவேஷன் டிசைன் மாதிரி தான் இருக்குது. அதை ஃபோக்கஸ் பண்ணி தான் இந்த சைடுமே அந்த ஸ்லோப் இது வரைக்கும் கொடுத்துருக்கீங்களா? இல்லை, அந்த சைடு எலிவேஷனுக்காகன்னு இல்லை, அந்த கம்ப்ளீட்டாக அந்த நம்ம ஒரு டிசைன் கொடுக்கும்போது அந்த சைடு நேச்சுரலாக வந்தது தான் அது. ஓகே ஓகே. சரி, உள்ளே போய் பார்த்துலாம். பெரிய கார் நிப்பாட்டிக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து 2 டூ வீலர்ஸ் நிப்பாட்டிக்கிற அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. இது டைல் தானா? இது ஃபுல் பாடி டைல். ஆமாம். ஓகே. பார்க்கிங் ஏரியான்றதால பார்க்கிங் ஏரியா. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மினி கார்டன் கொடுத்துருக்கோம். ஓகே. இங்கே ரவுண்டு பில்லர். ஆமாம், சர்க்குலர் பில்லர்ஸ் கொடுத்துருக்கோம். இப்போ சீலிங்கில் என்ன பண்ணியிருக்கீங்க? சீலிங் நம்ம பேரையோட சாஃப்ட் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இந்த லைட்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக இது பண்ணி டிசைன் பண்ணி கொடுத்ததா இல்லை? நம்ம அந்த இதுக்காக நம்ம டிசைன் பண்ணிக்கிட்டோம். ஓகே. ப்ளஸ் நம்ம வால் ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரெவென்டன் சீரிஸ். இது வந்து டைல் தான் ஆக்சுவலாக, நம்ம கட் பண்ணி நம்ம இந்த பேட்டர்ன் கொண்டு வந்திருக்கோம். இந்த பேட்டர்ன்லாம் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஆமாம், நேச்சுரல் ஸ்டோன் மாதிரியே இருக்கும் அந்த எல்லாமே. அந்த சைடு இருக்கிறது ஒரு சின்ன அது ஒரு செட்பேக் ஏரியாஸ் தான். ஓகே ஓகே. வீட்டை சுற்றியுமே செட்பேக் ஏரியா? ஆமாம், வீட்டை ஃபுல்லுமே சுற்றி செட்பேக் இருக்குது. அண்ட் மெயின் டோர் பார்த்தோம்னா 8x5 8x5 ஃபுல் அண்ட் ஃபுல் டீக் வுட்ல பண்ணிருக்கீங்க. ஓகே. அண்ட் ஸ்டார் பார்த்தீங்கன்னா அது ஃப்ளோட்டிங் ஸ்டார் மாதிரி கொடுத்துருப்போம். இது வந்து ரஷ்யன் மார்பிள். ஓகே. இங்கே மட்டும் மார்பிள் யூஸ் பண்ணிட்டீங்க, படிக்கட்டுக்கு மட்டும்? இல்லை, இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம், உள்ளேயுமே இருக்கு. ஓகே ஓகே. இந்த டோர் வந்து 2 டோராக பண்ணிட்டீங்க. 2 டோர், ஒன்று சின்னது. ஆமாம். உள்ளே வந்த உடனே ஒரு ஃபாயர் ஏரியா. ஆமாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெளியேருந்து நம்ம உள்ளே வரோம். ஸோ உள்ளே வரும்போது ஒரு ஃபீல் குட் கொடுக்குறதுக்காக நம்ம ஃபாயர் கொடுக்குறோம். ஸோ உள்ளே வந்த உடனே இதை பார்க்கும்போது கொஞ்சம் அவங்க ஃபீல் குட்டாக இருக்கும்.
ஓகே ஓகே. இதில் கீழே ஸ்டோரேஜும் இருக்குது. இதில் ஸ்டோரேஜஸ் இருக்குது உங்களுக்கு. ஓகே லூவர்ஸ் வச்சு நம்ம பேனல் பண்ணியிருக்கோம். ஓகே ப்ளஸ் ஃபால் சீலிங் வந்துடும் உங்களுக்கு. ஓகே. இப்போ இது சின்ன ஃபயர் தான் இல்லையா? ஆமாம். அதனாலேயே ஸோ அந்த ஸ்பேஸை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாமோ அதுக்கேற்ற மாதிரி வச்சு யூட்டிலைஸ் சின்னதாக பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே. இப்போ உள்ளே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹால் இருக்கும், ப்ளஸ் வந்து டைனிங் ஹாலு ப்ளஸ் கிச்சன் ஏரியா. ஸோ இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஏதாச்சும் வால் கொடுத்து ஏதோ பண்ணோம்னா நமக்கு வந்து சின்னதாக மாறிடும். ஆமாம். ஸோ உங்களுக்கு வந்து கன்சிஸ்டடாக இருக்கும். ஸோ நாங்கள் என்ன பண்ணோம்னா அதுக்கு பதிலாக டிரான்ஸ்பரண்ட் பார்ட்டிஷன் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ இது வழியாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரூமே பெருசாக தெரியும், ப்ளஸ் உங்களுக்கு ஒரு ஃபீல் குட் இருக்கும். இப்போ நிறைய பேர் சின்ன ஏரியா வச்சுருப்பாங்க, இது மாதிரி பண்ணிட்டாக்கா இன்னும் சின்னதாகிடும். ஆமாம், பார்ட்டிஷன் வால்லாம் போட்டாக்கா. ஆமாம். அது ஓப்பன் ஸ்பேஸாக நல்ல பெரிய ஏரியா மாதிரி தெரியுது. ஆமாம், உங்களுக்கு அப்பியரன்ஸ் வைஸ் டக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி இருக்கும். ஆமாம். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஸ்கைலைட் கொடுத்து சாண்ட்லியர் வச்சு நம்ம அதில் இன்டீரியர் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இப்போ அந்த டிவி யூனிட் ஏரியாவுக்காகவே ஐசிலிங் கொடுத்துருக்கீங்க. ஆமாம், கொஞ்சம் வியூ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ இந்த வீட்டோட இன்டீரியரும் நீங்கள் தான் பண்ணிருக்கீங்க? ஆமாம், இன்டீரியர் நம்ம A to Z எல்லாமே நம்ம தான் பண்ணியிருக்கோம். ஓகே. ப்ளஸ் இன்டீரியர் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம மாடர்னைஸ்டாக பண்ணிட்டோம். கம்ப்ளீட் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புதுசாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ PU ஃபெதர் சொல்லி நம்மளுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்திருக்கு. ஸோ அதை வச்சு நாங்கள் ஒரு ட்ரை பண்ணி ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு எங்களுக்கு. ஓகே. ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்போ இந்த ஏரியாவில் ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைவுட், லாமினேட், மார்பிள் டிசைன் மாதிரி. ஆமாம், இப்போ இருக்கிறது பார்த்தீங்கன்னா ப்ளைவுட் ஜஸ்ட் ப்ளைவுட் போட்டு பீடி மாதிரி கொடுத்து பண்ணிடுறாங்க. ஸோ கொஞ்சம் இன்னோவேஷனாக இது பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் எம்போஸ்டாக இருக்கும் எல்லாமே. ஸோ நீங்கள் கை வச்சு டச் பண்ணி பார்த்தாலும் அந்த ஃபெதர் ஃபீல் கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே ஓகே. ஆனால் வெயிட்லெஸ் உங்களுக்கு, இது வெயிட்டில் வராது உங்களுக்கு. இப்போ சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ப்ளைவுட் தான். இதெல்லாம் ப்ளைவுட் எல்லாமே கம்ப்ளீட் ப்ளைவுட் உங்களுக்கு. ஓகே. இப்போ இந்த ஃப்ளோர் இதில் என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? இது நம்ம இட்டாலியன் மார்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து கிளைண்ட்டோட விஷ், இது இட்டாலியன் மார்பிள் தான் போட்டாங்கன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு நம்ம பாலிஷஸ் எல்லாம் ரன் பண்ணோம். ஓகே. இப்போ வீடு ஃபுல்லாகவே விண்டோஸ் வந்து வுட்டில் தான் பண்ணி. ஆமாம், கம்ப்ளீட் டீக் வுட் எல்லாமே டோர்ஸ்லேருந்து டோர்ஸ்லேருந்து எல்லாமே டீக் வுட் உங்களுக்கு. ஓகே. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் ஃப்ரெஞ்ச் விண்டோவாங்க. ஸோ அந்த பாக்ஸ் டிசைன்ஸ் இருக்குங்களா வருது அந்த மாதிரி டிசைன். ஸோ அது வியூ வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஸோ இது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஊட்டியில் தான் அந்த ஃப்ரெஞ்ச் விண்டோஸ் எல்லாம் ஃபேமஸாக இருக்கும். ஸோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நாங்கள் இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இது நல்ல பெரிய விண்டோவாக இருக்குது. என்ன சைஸ் இது? ஸோ இது பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா 8 ஃபீட் கொடுத்துருக்கோம். ஸோ டோர்ஸ்லேருந்து எல்லாமே கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே 8 ஃபீட் கொடுத்துருக்கோம். சீலிங்கு 10 ஃபீட் தானா? கிரவுண்ட் ஃப்ளோரில் 11 ஃபீட் கொடுத்துருக்கோம். 11 ஃபீட் போக நம்ம ஃபால் சீலிங் போகும்போது உங்களுக்கு அந்த 10 ஃபீட் எக்ஸாக்டாக கிடச்சிரும். ஓகே ஓகே ஓகே. சீலிங் 11. ஆமாம். லிண்டல் வந்து 8. லிண்டல் 8 கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அப்போ தான் உங்களுக்கு நல்லா வெளிச்சம் உள்ள வரும் உங்களுக்கு. ஓகே. அதோட விண்டோவும் வந்து கீழே இருந்தே கொடுத்துட்டீங்க. ஆமாம், கம்பல்சரி நம்ம ஹாலுக்கு வந்து மெயினாக ஒரு விண்டோ பெருசாக கொடுத்துருவோம், அது கீழேருந்தே கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஓகே ஓகே. இப்போ இங்கே இருக்கிற இந்த சீலிங்கை பற்றி சொல்லுங்கள். அது வந்து ஜிப்சமா? ஆமாம், இது வந்து ஜிப்சம் உங்களுக்கு. ஜிப்சம்ல நம்ம அந்த பீடிங்ஸ் ஒர்க்லாம் பண்ணி ஸோ பண்ணியிருக்கோம். இது ஃபுல்லாக வந்து இந்த வெர்னியர் சொல்லுவாங்க. வெனியர் யூஸ் பண்ணியிருக்கீங்க. இது வந்து இந்த பாத்வேவுக்கு டைரக்டாக இருக்கு. ஆமாம், நம்ம உள்ளே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட் அந்த எக்ஸாக்ட் லைனுக்காக இருக்கும். ஓகே ஓகே. இது பிளைவுட் ப்ளஸ் வெனியர். ஆமாம், வெனியர் ஃபினிஷ் வரும் உங்களுக்கு. ஓகே ஓகே. ஆனால் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உட்டையே யூஸ் பண்ண மாதிரி ஒரு கிராண்டான லுக்கில் வருது. இப்போ இந்த பார்ட்டிஷனுக்கு இந்த பக்கம் டைனிங். ஆமாம், நீங்கள் ஹால் முடிச்சு பார்ட்டிஷன் வந்தால் டைனிங் இருக்கும் உங்களுக்கு. ஓகே. ஸோ டைனிங்கில் பார்த்தீங்கன்னா எல்லாம் ஸ்பெசிஃபிக்காக வந்து கிளைண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் பர்சனலாக கூட போய் நின்று ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி ஸோ பர்ச்சேஸ் பண்ணி எது போட்டால் கரெக்டாக இருக்கும், எது எந்த சைஸில் ப்ளஸ் என்ன கலர்ஸில் போட்டால் நம்ம வீடுக்கு எடுப்பாக தெரியும். ஓகே. ஸோ அதெல்லாம் போட்டு பண்ணியிருக்கோம். இந்த டைனிங் ஏரியாவில் 2 விண்டோ. 2 ஸ்பிளிட் விண்டோ கொடுத்துருக்கோம். ஸ்பிளிட் விண்டோ சேம் ஹைட் வந்துடும் உங்களுக்கு. இப்போ இது வந்து வாஷ் ஏரியா. ஆமாம், ஆனால் இதை வந்து லாங்காக கொடுத்துட்டீங்க. ஆமாம், இது நம்ம ஸ்பேஸ் யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ஏதாவது திங்ஸ் வைக்கிறாங்க ஸோ அந்த மாதிரினா இது வச்சுக்கலாம். டைனிங் ஏரியான்றதெல்லாம் கிராக்கரி யூனிட் எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். நீங்கள் ஓகே. நிறைய பேர் என்னன்னா கிச்சன்லேருந்து கொண்டு வந்து வச்சு பண்ணுறதுக்கு நம்ம இங்கே வச்சுட்டா இங்கே சர்வ் பண்ணிடலாம். ஓகே. ஸோ நம்மளுக்கு மெயினாக டைனிங் அந்த டேபிள் வந்து ஃப்ரீ ஆயிரும். இல்லைன்னா எல்லாமே டைனிங்கில் வந்து கன்சிஸ்டடாக இருக்கும். இதில் வந்து ப்ரொஃபைலு அப்புறம் ஃப்ளூட்டட் கிளாஸ்லாம். ஆமாம், ஃப்ளூட்டட் கிளாஸ் கொடுத்து பண்ணிடுவோம் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸில் வந்துடும் இன்டீரியரில். ஓகே ஓகே. இது வந்து ஜாகுவாரில் யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், வீடு ஃபுல்லாகவே ஜாகுவார் தானா? ஆமாம், எல்லா ஃபிட்டிங்ஸும் ஜாகுவார் வந்துடும். ஜாகுவார் தான். ஆமாம், கிளாசட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெரோவிட்டில் வந்துடும், கஜாரியா வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம கிச்சன் ஓப்பன் கிச்சனாக கொடுத்துட்டீங்க. கம்ப்ளீட் ஓப்பன் கிச்சன் உங்களுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் உங்களுக்கு. ஸோ நம்ம பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா காலையில் எல்லாமே ஹரிபரியாக சாப்பிட்டு போகிறாங்க. ஸோ டக்குன்னு உட்காந்தாங்கன்னா டக்குன்னு சாப்பிட்டு கிளம்பிடலாம். ஸோ அங்கேருந்து கேரி பண்ணிட்டுலாம் வரும். டைனிங் ஏரியா யூஸ் பண்ண முடியாது, அதனால் அங்கே சாப்பிட்டு இங்கே உட்காந்து சாப்பிட்டு போயிடலாம். ஓகே ஓகே. இது வந்து ஃப்ளூட்டட் லேமினேட்டு. ஆமாம், ஃப்ளூட் லேமினேட் ப்ளஸ் இது வந்து டைல் உங்களுக்கு. இப்போது அந்த கிச்சன் ஸ்லாபுக்குன்னே டைல் வந்திருக்கு நிறைய. ஆமாம், அந்த மாதிரி டைல் தான் இது. டைல்ஸ் யூஸ் ஃபுல் பாடி டைல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இதுலேயுமே அதே டைல் யூஸ் பண்ணிட்டீங்க கம்ப்ளீட்டாக. ஏன்னா அந்த ஃபினிஷிங் உங்களுக்கு அப்போ தான் கிடைக்கும். அப்பியரன்ஸ் வைஸும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபினிஷிங் கிடைக்கும் உங்களுக்கு. இல்லை நிறைய பேர் இதோட நிறுத்திட்டு இதில் வுட்லேயே ஃப்ரேம் மாதிரி பண்ணிடுறாங்க. நீங்கள் அந்த டைல் வச்சு அப்படியே கண்டினியூ பண்ணி கம்ப்ளீட் பண்ணி. ஓகே ஓகே. ஸோ கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ஃபுல் பாடி டைல் யூஸ் பண்ணி தான் ஸ்லாப் யூஸ் பண்ணி. அது வேறு கலர், இது வேறு கலர். ஆமாம், மாதிரி யூஸ் பண்ணிட்டு கலர் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பண்ணியிருக்கோம். ஓகே. இப்போ இன்டீரியர் ஃபுல்லாகவே அக்ரிலிக்கா? ஆமாம், இது ஷீட்ஸ் எல்லாமே அக்ரிலிக் ஷீட்ஸ் உங்களுக்கு. ப்ளஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸஸில் வந்துடும்.
இங்கே மேலே இருக்கிற போர்ஷன் மட்டும் ஆமா. ப்ரொஃபைலில். ஏன்னா அது உங்களுக்கு விசிபிளாக தெரிஞ்சால் தான் டக்குன்னு என்ன இருக்குன்னு பார்க்க முடியும் உங்களுக்கு. அது சென்டரில் இருக்கிறது கிளாஸ் பார்ட்டிஷன் அது. அது வந்து ஷெல்ஃப் மாதிரி. ஓகே, அது எல்லாமே கிளாஸு. ஆமாம், எல்லாம் கிளாஸ் வச்சு பின்னாடி ப்ரொஃபைல் லைட் கொடுத்துரும். ஸோ அது பார்த்தீங்கன்னா அது கலர் காம்போசிஷன் உங்களுக்கு கரெக்டாக இந்த க்ரீனும் அந்த க்ரீனும் மேட்ச் ஆயிரும். ஓகே. இது வந்து ஹாப் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டீங்க. ஆமாம், இப்போ இது அதனாலேயே ஹைலேண்ட் கிச்சன் மாதிரி உங்களுக்கு, அது செமி மாதிரி உங்களுக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம விண்டோ கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலில் கொடுத்துருக்கோம். எதனால் கொடுத்துருக்கோம்னா எல்லாம் ரேண்டம் பார்த்தீங்கன்னா ஸ்கொயரில் கொடுப்பாங்க, ப்ளஸ் வெர்டிக்கலாக தான் இருக்கும். அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேலே அந்த யூனிட்ஸ் எதுவும் வைக்க முடியாது, இந்த பாக்ஸ் எதுவும் போட முடியாது. ஆமாம். ஸோ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்கோம். ப்ளஸ் இது வந்து வெளிச்சம் உங்களுக்கு நல்லாவே உள்ள ஸ்ப்ரெட் ஆகும். ஓகே. ஸோ இந்த எண்டுலேருந்து அந்த எண்டு வெளிச்சம் நல்லா வரும் நீங்கள் லைட்ஸ் யூஸ் பண்ணலாம். ஓகே. இந்த விண்டோ வந்து உங்களுக்கு மேலே ஓப்பன் மாதிரி இருக்கும். ஓகே. ஓகே. இது என்ன கொடுத்துருக்கோம்னா மழை தண்ணி வந்தாலும் உங்களுக்கு வந்து உள்ளே வராது மேஜராக. ப்ளஸ் ஏர் சர்க்குலேஷன் நம்ம கிச்சன் சிங்கில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஏரெல்லாம் வெளியே டக்குன்னு போகிறதுக்காக அப்படி உள்ள வைக்கிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம டால் யூனிட் வச்சுருக்கோம். ஸோ சேம் கான்செப்ட், அங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம் சேம் கான்செப்ட் வச்சுருக்கோம். ஓகே. இது மேலே இது பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம்னா பாத்ரூம் மேலே இல்லை பூஜை ரூம் மேலே வந்து நம்ம ஸ்லாப் பண்ணி ஸ்டோரேஜ் கொடுப்போம். சேம் கான்செப்ட் இங்கே இருக்குது. ஆனால் இது வந்து வெளியே டக்குன்னு யாருக்கும் தெரியாது உங்களுக்கு. இப்போ அந்த பக்கம் என்ன இருக்கு அப்போ? அது நம்ம ஸ்டோரேஜ் யூனிட் உங்களுக்கு எல்லாமே. நீங்கள் ஸ்டோர் ரூம், கிராசரி ஸ்டோர் ரூம் உங்களுக்கு கிராசரிஸ் எல்லாமே அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ விசிபிளாக டக்குன்னு தெரியாது. இப்போ அந்த ஸ்டோர் ரூமோட ஏரியாவை கிச்சன்லேருந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு டோர் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இது வந்து அதான் 7 அடியில் இருக்குது. இது 7 அடி இருக்குது. ஓகே. இங்கே நார்மலாக கடப்பா ஸ்லாப் போட்டு இது நம்ம நார்மல் பர்பஸ் இருக்கும். இது வந்து ஆக்சுவலாக பேக் டோர், உங்களுக்கு வீட்டுக்கு வெளியே ஆக்சஸ் பண்ணுற டோரு. ஓகே. இது நம்ம இருக்க தெரியக்கூடாது சொல்லி நம்ம ஃபுல்லாகவே ஒரே காம்பினேஷன் பண்ணியிருக்கோம். ஓகே. அதோட மேட்ச் ஆகிற மாதிரி ஜஸ்ட் உங்களுக்கு அந்த பேட்லாக் பார்த்தா தெரியும். ஸோ இது வந்து வீட்டோட பேக் சைடு உங்களுக்கு. ஓகே. ஸோ இங்கே சின்ன ஒரு ஸ்டோர் ரூம் மாதிரி கொடுத்துருக்கோம். வெளியே ஒரு ஸ்டோர் ரூம். ஆமாம், வெளியே ஒரு ஸ்டோர் ரூம். ஓகே. இது நம்ம அந்த நம்ம ஹவுஸ் ஹோல்ட் திங்ஸ், கிச்சன் ஐட்டம்லாம் இருக்கும். இங்கே தேவையில்ல வந்து நம்ம வேற ஐட்டம்ஸாக வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து கிராஸாக தான் இருக்கு. ஆமாம், பிளாட் பார்த்தீங்கன்னா கிராஸ் இருக்குது உங்களுக்கு. ஸோ இது அப்படியே சில பேர் பார்த்தீங்கன்னா ஆசிட்ஸ் விட்டாங்கன்னா ஒரு துவைகள் மட்டும் ப்ரொவிஷன் கொடுத்துருவாங்க. நம்ம அந்த சைஸையும் எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டோர் ரூம் கொடுத்துருப்போம். ஓகே. ஓகே. இந்த ஏரியாவில் ஒரு இது ஒரு பாத்ரூம், அவுட்டோர் பாத்ரூம் உங்களுக்கு. ஓகே. இது வந்து அந்த ஸ்டோர் ரூமுக்கு பேக் சைடில் இருக்கா? ஆமாம், ஸ்டோர் ரூம் பேக் சைடு. அதாவது ஹாஃப் ஸ்பிளிட் பண்ணி ஒரு பக்கம் ஸ்டோர் ரூமும் ஒரு பக்கம் பாத்ரூம் இருக்குது. இந்த பாதியில் வந்து ஸ்டோர் ரூம் இருக்குது, இந்த பாதியில் வந்து உங்களுக்கு பாத்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான ஸ்டேர்கேஸ் ஏரியா. ஸ்டேர்கேஸ் உங்களுக்கு இது கம்ப்ளீட்டாக ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோல்டட் டைப் உங்களுக்கு. நம்ம ஸ்லிம்பி ஸ்லோப் மாதிரி கொடுக்காம மேலே ஸ்டெப்ஸ் எப்படி இருக்கோ சேம் கீழே ப்ளைவுட் அடிச்சு அதில் கான்கிரீட் போட் பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி கொடுத்துருக்கீங்க. ஸோ பூஜை ரூம் வந்து சென்டராக வந்துடும். இங்கே தான் வைக்கிறதா பிளான் பண்ணியிருக்கீங்க. ஓகே. இது வந்து உட்டா? இது பெயிண்ட் மாதிரி தெரியுது. இது கம்ப்ளீட்டாக டீ குட்டில் பண்ணியிருக்கு. பண்ணிட்டு கிளாஸில் வந்து உங்களுக்கு ஃபினிஷ் ஆகும் உங்களுக்கு. கிளாஸ் மட்டும் வர வேண்டியது. ஆமாம், கிளாஸ் மட்டும் இன்னும் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே. ஓகே. இப்போ ஸ்டேர் கேஸில் இது என்ன யூஸ் பண்ணியிருக்கீங்க? இது டைல் மாதிரி இருக்குது. ஆமாம், இது ஃபுல்லாக டைல்ஸ் தான் உங்களுக்கு. ஃபுல் பாடி சார்கோல் டைல் மாதிரி இருக்குது. ஓகே. இது வந்து கிச்சனுக்கு வர அந்த ஃபுல் பாடி ஸ்லாப், அதை ஃபுல் பாடி ஸ்லாப் கட் பண்ணி நம்ம அதுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஸோ ப்ளஸ் இது பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா வுட்டில் கொடுத்துருக்கோம். டீ குட்டு தான். டீ குட் கம்ப்ளீட்டாக. ஓகே. டீ குட்டு ப்ளஸ் டஃபன் கிளாஸ். ஆமாம், டஃபன் கிளாஸ் வந்துடும் உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. ஆனால் டக்குன்னு யாருக்கும் தெரியாது. தெரியல. ஆமாம், இது இந்த வால் பேனல் மாதிரியே அப்படியே சேர்ந்துருச்சு. இந்த டோர் வந்து ரெடிமேடா? இல்லை, இதெல்லாம் நம்மளே டிசைன் பண்ணது. இன்டீரியருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இன்டீரியர் என்ன கலர் வருதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணிட்டுருவோம். ஓகே. ஸோ இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கு, ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே அவங்க பேரண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ணுற மாதிரி ஒரு பெட்ரூம் இருக்குது. ஓகே. 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 இதில் வந்து இங்கே பேக் சைடு வால் பேனல் எல்லாம் பண்ணிருக்கீங்க. இது வால் பேப்பரா? ஆமாம், இது ஸ்டிக்கர் வால் பேப்பர். இதில் வார்ட்ரோப் இருக்குது, ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்கீங்க. ஆமாம், வார்ட்ரோப் இருக்குது. இந்த வார்ட்ரோப் பார்த்தீங்கன்னா ஒரு சைடு மட்டும் தான் நம்ம கம்பார்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த சைடு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த சைடு கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்காது. எதனாலனா உங்களுக்கு அவங்க ஆல்ரெடி ஒரு ப்ரீவியஸ் பீரோ வச்சுருக்காங்க. ஸோ அந்த பீரோ ஜஸ்ட் எடுத்து வந்து அப்படியே வச்சா போதும். ஓகே. ஸோ அதிலே லாக்கர்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம். ஆமாம், அட்டாச் பாத்ரூம் வரும். எல்லா பெட்ரூம்ஸும் வித் அட்டாச் பாத்ரூம். டபிள்யூபிசி டோரு. ஆமாம், டபிள்யூபிசி டோரு. ஸோ இதோட டைல் காம்பினேஷன் கூட நாங்கள் முன்னாடியே நாங்கள் கிளைண்ட்டுக்கு வந்து இன்டீரியர் டிசைனில் போட்டு காமிச்சிட்டோம். ஓகே. ஸோ என்ன டைல் எங்கே மேட்ச் பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு போட்டு காமிச்சிருக்கோம். ஓகே. சீலிங் வரைக்கும் டைல் வந்து சீலிங் வரைக்கும் ப்ளஸ் சீலிங்கும் ஃபால் சீலிங் பண்ணிடுவோம். ஓகே. இந்த வீட்டில் எல்லாமே ஃபால் சீலிங் வந்துடும் உங்களுக்கு. எல்லா இடத்துலையும் ஒரு இடத்துல கூட சீலிங் தெரியாது. ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிவி யூனிட் பேக் சைட் ரிசம்பிளன்ஸ் அப்படியே சேம் கொண்டு வந்திருக்கோம். ஓகே. இந்த வாலில் இதை யூஸ் பண்ணிட்டீங்க. இந்த வால் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த வாலில் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வால் பேனலிங் பண்ணி அதில் ரெண்டு ஹைலைட் பண்ணுற மாதிரி நம்ம எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. ப்ரொஃபைல் லைட் உள்ள கொடுத்துட்டு ஸோ உள்ளே வந்து உங்களுக்கு சர்க்குலரில் விண்டோ வந்துடும். ஓகே. இது எல்லாமே அலுமினியம் பண்ணியிருக்கோம். அலுமினியம் பவுடர் கோட்டடு. பவுடர் போடுறோம் உங்களுக்கு. இது ஓப்பன் பண்ணலாம் சார்? ஓப்பன் பண்ணிக்கலாம். மெயினாக ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்காது. இது ஓப்பன் பண்ணுற இது ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்படி
மேலே சேம் கான்செப்ட் தான் நம்ம கிச்சனில் பார்த்தோம் இல்லைங்களா. ஆமா ஆமா ஸோ ரெயின் வாட்டர் உள்ளே வரக்கூடாது சொல்லி, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம சன்ஷேடில் கொடுக்க மாட்டோம். ஆமா ஆமா. ஸோ இது வந்து வெளியே எலிவேஷன் பர்பஸாகவும் யூஸ் ஆகும். ஓகே. இதே மாதிரி விண்டோ மேலேயும் கொடுத்துருக்கீங்க. ஆமாம் சேம். கீழே இருந்து மேலே வந்தோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 சைடு சேனல் தெரியும். ஓகே. ஸோ நீங்கள் படிக்கட்டு ஏரியாவும் படிக்கட்டு மேலே சேனல் ஹை சீலிங் கொடுத்து சேனலே கொடுத்துருக்கோம். ஓகே. இது பார்த்தீங்கன்னா நம்ம டிவி யூனிட்டுக்கு மேலே சேனல் இருந்துச்சுங்களா. ஸோ அது ஸோ இங்கே வந்து நின்றீங்கன்னா உங்களுக்கு 2 சைடு விசிபிளாக இருக்கும். பட் இது வந்து ஹைட் அதிகம், இது வந்து 2 ஃப்ளோரோட நின்றுச்சு. ஆமாம், அது நம்ம ஹெட்ரூம் கொடுத்துருக்கோம், உங்களுக்கு ஹைட் ஜாஸ்தி. ஓகே. இப்போ இந்த 2 சைடுமே ரெயிலிங் வருது. ஆமாம், ஹேண்ட் ரெயிலிங். இதுவுமே அந்த படிக்கட்டில் பார்த்தா சேம் அங்கே என்ன யூஸ் பண்ணுமோ அதே ஹேண்ட் ரெயிலிங் யூஸ் பண்ணுவோம் வித் டஃப் அண்ட் கிளாஸோட. ஸோ மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா நம்ம 3 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்கோம். கீழே 1 மேலே 3, கீழே 1 மேலே மொத்தம் 4 BHK. ஓகே. இதான் மாஸ்டர் பெட்ரூம். ஆமாம். ஸோ பெட்ரூம் டோர்ஸும் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எல்லாமே நிலவு மட்டும் தான் வைப்பாங்க. ஆமாம். ஸோ இது கூட நிலவு இருக்குது. ஸோ அது போக நம்ம அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி வுட் ஒர்க் பண்ணி பேனலிங் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரோட அந்த நிலவு. ஆமாம், நிலவு சேம் அதை ரிப்ளிகேட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஓகே. அது பார்க்குறதுக்கு லுக் வைஸ் நல்லா இருக்கும் உங்களுக்கு. இது ஆனால் 7 ஃபீட் தான். மேலே எல்லாமே 7 ஃபீட் உங்களுக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் 8 ஃபீட் ஆகும். நல்ல பெரிய ரூமாகவும் இருக்குது, டிசைனும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம். ஸோ நம்ம பெட்ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட்டில் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ நம்ம பெட் ஏரியாவிலேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக பேக் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு வால் ஸ்டிக்கரிங் பண்ணி ஓகே அதை ஹைலைட் பண்ணுறதுக்கு நம்ம ப்ரொஃபைல் ஸ்ட்ரிப் கொடுத்துருவோம் ஃபுல்லாக. ஸோ அந்த ப்ரொஃபைலோட லைட் அப்படியே மேலே வரும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட். ஓகே ஓகே. அது வால்பேப்பர் தான். ஆமாம், பெயிண்டிங் மாதிரி இருக்கிற வால்பேப்பர். ஆமாம், வால்பேப்பர் உங்களுக்கு. இப்போ இது ஃபால் சீலிங்கு எல்லாமே நம்ம உட்லேயே பண்ணியிருக்கோம். இது அந்த வினியர் ஃபினிஷ் கீழே சொன்னோம் இல்லைங்களா. ஆமாம் ஆமாம். ஸோ சேம் அதே ஃபினிஷ் வினியர். ஓகே. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது இதில் வந்து ஜிப்சம். இதில் நம்ம ஜிப்சம் போர்டு யூஸ் பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இந்த ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழேருந்து மேலே வரைக்கும் நம்ம மிரர் யூனிட் ட்ரெஸ்ஸிங்காக நம்ம மிரர் யூனிட் கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ப்ளஸ் நம்ம ரேண்டம் ஷெல்ஃப்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஹைட்டுக்கு மிரர் டிஃபால்ட்டாக வருதா? இல்லை, நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம கொடுத்து பண்ணுறது. ஓகே. அதாவது மேலே ஒரு சின்ன லைன், கீழே ஒரு சின்ன லைன். அந்த ஹைட்டு வந்தீங்கன்னா நமக்கு 8 ஃபீட் தான் கிடைக்குது. ஸோ அந்த பேலன்ஸ் இருக்குது. அதை சுற்றி ப்ரொஃபைலும் நீங்களாம் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஆமாம், எல்லாமே நம்ம தான். ஓகே. இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சீட்டிங் பஸ் கொடுத்துருவோம். ஸோ இன்கேஸ் யாராச்சும் வெளியேருந்து வராங்கன்னா இங்கே உட்காந்து கூட பேசிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அது வித் ஸ்டோரேஜோட வந்துடும். கீழே எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ எதுவுமே வெளியே வந்து விசிபிளாக தெரியாது. ஸோ தென் நம்ம வந்து வார்ட்ரோப் வந்து ஃபுல்லாக போய் ப்ரொஃபைல் யூஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்குள்ள லைட் இருக்குது. லைட் போட்டோம்னா உள்ளே இருக்கிறது அப்படியே வெளியே. ஆமாம், உள்ளே இருக்குது தெரியும் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து ஸ்லைடிங் ப்ரொஃபைல் கொடுத்துருக்கோம். ஓகே. இது வந்து டிவி டிவி தான். இது அட்டாச் பாத்ரூம் இல்லையா? ஆமாம். பாத்ரூமுக்குமே அந்த டோரை மேட்ச் பண்ணுற மாதிரியே கொடுத்துருக்கீங்க. WPC இல்லையா? இல்லை, இது WPC இல்லை உங்களுக்கு. ஓகே. எதனால நான் சொல்கிறேன், இப்போ நம்ம வந்து இங்கே ட்ரை ஏரியா வெட் ஏரியா சொல்லி நம்ம ஸ்ப்ளிட் அப் பண்ணிட்டோம். ஸோ என்னதான் தண்ணி வந்தாலும் இந்த கிளாஸ் பார்ட்டிஷன் வந்து நம்மளுக்கு வெளியே விடாது. ஆமாம், இதை தாண்டி வராது. ஸோ தண்ணி இங்கே போகாது. ஸோ அதனால நம்ம வந்து சொன்ன டிஃப்ரெண்ட் கான்செப்ட் பேஸ் பண்ணி பண்ணோன்ட்டு ஸோ டோர் சேம் மேட்ச் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது வந்து ஒரு கிராண்ட் ஏரியா உங்களுக்கு. ஸோ இதுலேயே கீழே ட்ரா கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நம்ம கீழே ஸ்டெப்ஸில் ஃப்ளோட்டிங் ஸ்டெப் பார்த்தோம்ல ரஷ்யன். ஸோ அதே யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். வாஷ் பேஷனுமே கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஷேப் ஒரு தீம் கான்செப்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ப்ளஸ் வந்து லைட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே கொடுக்காம வித் இன்க்ளூட் மிரர்லேயே கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ அது ஒரு 3 கலர்ஸ் வரும் உங்களுக்கு. இப்போ இதை வாலில் யூஸ் பண்ணியிருக்கிற டைலுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்பேப்பருக்கு மேட்ச் வால்பேப்பர் சேம் மேட்ச் பண்ணுற மாதிரி ஆக்சுவலி டைல் தான். ஆமாம். ஓகே. இந்த டைலுமே சீலிங் வரைக்கும் பண்ணிட்டீங்க. ஆமாம், எல்லா பாத்ரூம்லையும் சீலிங் வரைக்கும் இருக்கும். ஓகே. இது ஃபால் சீலிங்கும் இருக்குது. ஆமாம், அதான் சொன்ன கீழே உங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்துடும். ஓகே ஓகே. இன்க்ளூடிங் பாத்ரூம். இது பாத்ரூம் ஃபுல்லாக இருக்குது. பாத்ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு. இப்போ அந்த கேப்பில் வந்து சாஃப்ட் பேனல் கொடுத்துருக்கீங்க. ஆமாம். இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஷவருமே பெருசாக இருக்கு. ஆமாம், இது ரெயின் ஷவர்னு சொல்லி கிளைண்ட் ஷவர். இது பாடி ஜெட். பாடி ஜெட்டில் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஜாகுவார் தான் இல்லையா? ஆமாம். ஸோ இங்கேயும் ஜாலி பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக இருக்காமல் ட்ரெயின் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக டைல்ஸில் கட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே. ஸோ அது இருக்கிறதே மேக்ஸிமம் தெரியாது. மேக்ஸிமம் தெரியாது. அந்த டைலில் வந்து மேலே ப்ளேஸ் பண்ண மாதிரியே இருக்கும். ஆமாம். ஸோ நம்ம பெட்ரூம்லேருந்து வெளியே வந்த உடனே உங்களுக்கு பால்கனி வந்துடும். இது பால்கனி டைல் எல்லாமே ஆத்தங்குடி ஸ்டைலில் இருக்கு. ஆத்தங்குடி ஸ்டைல் பேட்டர்ன் அடாப்ட் பண்ணி பண்ணியிருக்கோம். டைல் தானா? டைல்ஸ் தான் எல்லாமே. ஓகே. ஸோ இங்கே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே வந்து இன்டீரியர்னால எல்லாம் உட்ல கொடுத்துருந்தோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வெளியே ஹேண்டில் எல்லாமே நம்ம வந்து அலுமினியம் பவுடர் கோட்டிங் கொடுத்துருக்கோம். ஓகே. மழை தண்ணியில் எதுவும் பட்டாலும் உங்களுக்கு எதுவும் ஆகாது. ஆமாம், உட்டே யூஸ் பண்ணாக்கா வீணாக போய்டும். அதனால இதை மாற்றி யூஸ் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ப்ளஸ் சீலிங் லைட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம எலிவேஷன் ஸ்லோப் காட்டியிருந்தோம் வெளியே. ஆமாம் ஆமாம். ஸோ அதுலேயும் நம்ம எம்போஸ் பண்ணி எல்லா சீலிங் லைட்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஜென்ரலாக கொடுக்க மாட்டாங்க. ஆமாம், அதுலேயே லைட் கொடுத்துருக்கீங்க. ஓகே. இப்போ இது வந்து பார்க்கிங் ஏரியாவில் சேம். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் ஏரியா அந்த இது வந்து சேமாக உங்களுக்கு சரி. ஓகே. ஸோ இங்கே பால்கனியில் பார்த்தீங்கன்னா ஊஞ்சலுக்கான ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருவோம். ஓகே ஓகே. ஸோ அதை நீங்கள் போட்டு செட்டப் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ அந்த பக்கத்துலேருந்து நம்ம வந்தோம்னா இந்த பக்கம் பெட்ரூம் 2 பெட்ரூம்ஸ் 2 பெட்ரூம் இருக்குது. ஓகே. இந்த ஏரியாவில் கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமாம். இந்த மல்டி பர்பஸுக்காக இது வந்து நீங்கள் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் புக்ஸ் வைக்கலாம்,
ஓகே ஸோ உங்களோட திங்ஸ் ரேண்டம் திங்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் கேமராஸ் எதாவது வைக்கிறாங்கன்னா இங்கே வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகே ஓகே மேலே வரும்போது இந்த ஸ்பேஸ் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி திங்ஸ்க்கு வந்து காமன் இங்கே வச்சுக்கலாம் உங்களுக்கு. ஓகே இது ஒரு பெட்ரூம். சேம் அதே பேட்டர்னில் இது ஒரு பெட்ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்ரூமும் ஒவ்வொரு கான்செப்ட்டில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே இது ஃபுல்லாக ஒயிட் பேஸ்ட். இது வந்து டைல் தான். ஆமாம் இது டைல் மேலே டைல்ஸ். இந்த ஏரியா டிஃப்ரெண்ட்டாக இது பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குன்னு சொல்லி நாங்கள் பண்ணிடுவோம். இது வால் பேனலிங்லாம் உங்களுக்கு. நடுவில் இருக்கிறது அதிலே வர்றது இல்லை. சேம் அந்த டிசைனில் வந்துடும். concept-ல. மிரர் கான்செப்டில் இருக்கும் உங்களுக்கு. ஓகே இது அப்படியே ஃபார்வர்ட் பண்ணி உங்களுக்கு ஃபால் சீலிங் வந்துடும். ஒயிட்லேயே பண்ணி ஒயிட்லேயே கம்ப்ளீட்டாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ளூட்டர் கொடுத்துருக்கோம். இந்த ஏரியாவுக்கு இந்த பக்கம் பார்ட்டிஷன் மாதிரி நம்ம பிரிச்சு பிரித்து இந்த இது ஒரு ஜஸ்ட் பாத்வே மாதிரி தான். பாத்வே மாதிரி அந்த பாத்வேக்கு நேராக வர மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே ஓகே ப்ளஸ் அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வார்ட்ரோப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் எல்லாமே. ஓகே ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து லைட்ஸ் ப்ரொஃபைல் லைட்ஸ் கொடுத்து எல்லாமே பண்ணியிருக்கோம். ஓகே இது ஹேண்டில் வுட்டில் நீங்கள் பண்ணதா இல்லை ரெடிமேடா? இது ரெடிமேட் இருக்குது உங்களுக்கு. இதே மாதிரி ஹேண்டில்ஸ் மட்டும் ரெடிமேட். ஓகே இது வந்து ட்ரெஸ்ஸிங் ஏரியா. ட்ரெஸ்ஸிங் ஏரியா மிரர் மிரர் வரணும். ஆமாம் இது பால்கனியா? ஆமாம் இது ஒரு மினி பால்கனி மாதிரி. வீட்டோட பேக் சைடு பேக் சைடு நம்ம கீழே அந்த ஸ்டோரேஜ் ரூம் இருந்துச்சு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம் ஸ்டோர் அதை வந்து மேலே வந்து பால்கனி யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே இது எம்எஸ்ல தான். இது எம்எஸ்ல பண்ணியிருக்கோம். இது மாதிரி கிளாஸஸ் வந்துடும் உங்களுக்கு. நம்ம ஃப்ரேம்ஸ் எல்லாமே எம்எஸ்ல பைப்ஸை கொடுத்துட்டு மேலே கிளாஸ் பிளேஸ் பண்ணிடுவோம். டஃபன் கிளாஸ் போட்டு. இங்கேயும் அட்டாச் பாத்ரூம் யூஸ் பண்ணிருக்கீங்க? ஆமாம் சேம். ஓகே ஆனால் அந்த பாத்ரூம் சுற்றியுமே ஒரு வால் பேனல் பண்ணியிருக்கோம். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா டோர்ஸ் இருக்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் தெரியாது. ஓகே ஓகே ஸோ நம்ம அங்கே பார்த்த மாதிரி ட்ரை ஏரியா வெட்டிய கான்செப்ட் படி இந்த பாத்ரூம்லையும் பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இதெல்லாம் வெட்டி ஏரியா வந்துடும். இதெல்லாம் ட்ரை ஏரியா இருக்கும். ஹைலைட்டுக்காக டிஃப்ரெண்ட் டைல்ஸ் யூஸ். ஆமாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம 4th பெட்ரூம். இது நம்ம கெஸ்ட்லாம் வந்து யூஸ் பண்ணுறது. கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி டிசைன் பண்ணியிருக்கீங்க. ஸோ இது கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருக்கும் உங்களுக்கு. இதுலேயும் ஃபால் சீலிங் இருக்குது. எல்லாமே ஃபால் சீலிங் வந்துடும். ஆனால் வந்து சிம்பிளான ஃபால் சீலிங். சிம்பிளாக இருக்கும். கிராண்டாக இல்லாமல். ஓகே இதுலேயும் டிவி யூனிட் இருக்குது. டிவி யூனிட் வந்துடுது. அப்போ வார்ட்ரோப்ஸ் வந்துடும். ஸோ இதுலேயும் சேம் அந்த லைட் கான்செப்ட் உங்களுக்கு இருக்கும். ப்ரொஃபைல் உள்ளே கொடுத்து பண்ணிடுவோம். ஸோ இங்கே நீங்கள் கேட்ட மாதிரி நம்ம WPC யூஸ் பண்ணிடுவோம். இங்கே ஜென்ரலாக பார்ட்டிஷன் இல்லை. பார்ட்டிஷன் எதுவும் இல்லை. ஸோ உங்களுக்கு அந்த ட்ரை ஏரியா வெட் ஏரியா வருது. ஃபுல்லாகவே உங்களுக்கு வெட் ஏரியா. ஓகே அந்த ஒரு வால் மட்டும் ஹைலைட் பண்ணுற மாதிரி டைல். ஆமாம் இது ஒரு காம்பேக்டான பாத்ரூம். ஓகே ஸோ இது வந்து உங்களுக்கு ஹெட்ரூமில் வந்துடும் உங்களுக்கு போர்ஷன். ஓகே இப்போ மேலே போனால் டெரஸ் தான். மேலே போனால் டெரஸ். இப்போ அது கீழே இருக்கிற மாதிரி அதே டிசைன் பேட்டர்ன் சேம் டிசைன் மாதிரி அடாப்ட் பண்ணி ஒரு ஸ்கைலைட் கொடுத்து அந்த லைட்டு இன்கம் பண்ணிடுவோம் உங்களுக்கு. கீழே வர்ற மாதிரி பண்ணிட்டீங்க இந்த இடத்துல. இப்போ இதே மாதிரி லைட்டுக்கு பேட்டர்ன் தான் அங்கே டிவி யூனிட் சேம் பேட்டர்ன். டெரஸ் இல்லையா? ஆமாம் இது கம்ப்ளீட் உங்களுக்கு டெரஸ். ஓகே இது சேஃப்டி எம்எஸ்ல பண்ணியிருக்கீங்க? ஆமாம் எம்எஸ்ல பண்ணிட்டு மேலே ஏசிபி ஷீட்டா? ஆமாம் ஏசிபி ஷீட் கொடுத்து உங்களுக்கு ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். ஓகே இது வந்து கூல் ரூஃப் டைல். கூல் ரூஃப் டைல்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம் மேலே. அதே மாதிரி கைப்பிடி செவருக்கு மேலே வந்து ஆமாம் டைலிங் கொடுத்துருக்கீங்க. அது எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக உங்களுக்கு. ஓகே இது கொஞ்சம் ஹைட் கம்மியாக இருக்கிறதால எக்ஸ்ட்ரா சேஃப்டிக்காக. ஸோ நீங்கள் கீழே பார்த்துருப்பீங்க நம்ம எலிவேஷனுக்காக நம்ம இந்த டிசைன் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது மேலேருந்து பார்த்தாலும் சேம் கான்செப்ட் இருக்கிற மாதிரி நம்ம எல்லா வால்லையும் யூஸ் பண்ணிட்டீங்க. ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு எலிவேஷன் பர்பஸ் பண்ணது. ஓகே ஸோ மற்றெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கும் உங்களுக்கு. ஸோ நம்ம அதை ஏன் வேஸ்ட் பண்ணணும் சொல்லி அது ஒரு ஸ்பேஸாக யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் ஐடியா. இப்போ இங்கே வந்து ஸ்டீல் வந்து பண்ணியிருக்கீங்க. ஸ்டீல் டோர் வந்துடும். ஆமாம் ஸ்டீல் டோர் வந்து முடிஞ்சிடும். உள்ள வந்து ஸ்டோரேஜ்க்காக உள்ள நீங்கள் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். மல்டிபர்பஸ் மல்டிபர்பஸ் ஒரு சின்ன பார்ட்டி ஹால் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே எதுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனி செட்டப் மாதிரி நம்ம கீழே இருக்கிற பால்கனிக்கு மேலே இருக்கிற டெரஸ். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கார்டனிங் ஃபியூச்சரில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அவுட்டரில் வந்து கிளாஸ் லைனிங் கொடுத்து ஸோ இங்கே கார்டனிங் பண்ணிக்குவாங்க. ஓகே ஸோ இப்போ இருக்கிற எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டனிங் இம்பார்ட்டன்டாக கேட்குறாங்க கிளைண்ட்ஸ். ஆமாம் 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 அதுக்காக இந்த ஏரியா கொஞ்சம் டவுன் பண்ணி கொடுத்தாங்க. ஆமாம். ஓகே சார் இப்போ வீடு ஃபுல்லாக நம்ம பார்த்தாச்சு. டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு எல்லாம் நல்லா இருக்குது. இப்போ நீங்கள் என்ன ரேட்டுக்கு இதை பண்ணியிருக்கீங்க? நம்ம அதோட பேஸ் காஸ்ட் 2300 per square feet பண்ணியிருக்கோம். 2300 என்னெல்லாம் இன்க்ளூட் பண்ணி தரீங்க? 2300 நம்ம ஸ்ட்ரக்சரல் டிசைன் படி தான் நம்ம ஃபுல்லாகவே நம்ம பண்ணுறோம், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். அண்டு பேஸ்மெண்ட் ஹைட் வந்து 4 feet கொடுத்துருக்கோம். ஓகே சீலிங் ஹைட் பார்த்தீங்கன்னா 11 feet அண்டு லிண்டல் ஹைட் வந்து 8 feet கொடுத்துருக்கோம் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு. ஓகே அது வந்து மோர் தென் 2000 square feet இருந்துச்சுன்னா அந்த இதை ஹைட் நம்ம கொடுக்கலாம். ஓகே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பாத்ரூம் எல்லாமே வாட்டர் ப்ரூஃபிங், டெரஸில் கூல் ரூஃப் டைல்ஸு, கூல் ரூஃப் டைல்ஸும் அதிலே வருது. அதில் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே இப்போ மெயின் டோர் பார்த்தீங்கன்னா 8 feet ஹைட்டில் கொடுத்துருக்கோம் ஃபுல் டீக்கில். ஃப்ரேம் சைஸுமே பார்த்தீங்கன்னா அந்த 10 inchesக்காக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னும்போது அது எல்லாமே இன்க்ளூசிவில் தான் நம்ம இது பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா இல்லை, அது அடிஷனல் காஸ்ட் வாங்கல. ஹெட்ரூமோட காஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்லேருந்து அதே ப்ரைஸ் வாங்காமல் 1900 ப்ரைஸிங். ஹெட்ரூமுக்கு கம்மி பண்ண மாட்டாங்க, நீங்கள் கம்மி பண்ணி பண்ணியிருக்கோம். ஓகே அந்த ஸ்டேர் கேஸுக்கு போட்டிருக்கிற அந்த இது ஃபோல்டட் அது நம்ம இன்க்ளூசிவில் தான். ஃபோல்டட் ஸ்டேர் கேஸ் நம்ம தான் பண்ணி கொடுத்துருக்கோம். நார்மல் ஸ்டேர் கேஸுக்கு மாற்றி எது பண்ணாலும் எக்ஸ்ட்ரா வாங்குவாங்க. நீங்கள் 2300 பண்ணுறீங்க. 2300 அந்த ஃபோல்டட் ஸ்டேர் கேஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே இப்போ அந்த ஃப்ளோரிங்கு அதெல்லாம் வந்து ஃபுல் பாடி டைல் வந்து நம்ம தான் அது பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா அது அடிஷனல் காஸ்ட். ஓகே இப்போ நம்ம அந்த ரேட்டுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே டாப் குவாலிட்டி மெட்டீரியல்ஸ் தான். லைக் ஸ்டீல்னா வைசாக், சிமெண்ட் வந்து அல்ட்ராடெக், ஒயர் கட் பிரிக்ஸு, எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா ஃபினோலெக்ஸ் ஒயர்ஸு, லெக்ரான் ஸ்விட்சஸ்ஸு, ப்ளம்பிங் மீட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா சுப்ரீம் ஃபினோலெக்ஸ் அந்த இது. அண்டு அதோட ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம பேரிவேர், ஹிண்டுவேர்
அந்த அந்த இந்த இதில் ரேட்டுக்கு கொடுத்துருவோம். பண்ணுறீங்க. ஆமாம், குவாலிட்டி வைஸும் ஓகே, ஃபினிஷிங்குமே பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரீமியமாக நம்ம கொடுத்துடலாம். இந்த ரேட்டுக்கு இந்த ரேட்டுக்கு கொடுத்துடலாம். ஓகே. இப்போ இந்த ஸ்கொயர் ஃபீட் ரேட் இல்லாமல் இந்த வீட்டில் எதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்குனீங்க? அடிஷ்னல் காஸ்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம டைல் இல்லாமல் இங்கே இட்டாலியன் மார்பிள் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகே. ஸோ அந்த டைலுக்கும் இட்டாலியன் மார்பிளுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் வருதோ ஆ அந்த காஸ்ட் வாங்கி ப்ரைஸிங் ஓகே. வந்து நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம 4x2 டைல் 4x2 டைல் ஆறு 2.25 5.5 டைல் 5.5 டைல் ஆமா. போடுறீங்க. ஓகே. இது விண்டோ விண்டோ பார்த்தீங்கன்னா நம்ம யூபிஎஸ்சி விண்டோ நம்ம ப்ரொவைட் ஸ்கோப்பில் பண்ணுவீங்க அந்த வந்துடும், ரேட்டில்? அந்த ப்ரைஸிங்கில் பண்ணுறோம். ஆ. இது வந்து டீக் விண்டோ பண்ணியிருக்கோம். Okay. ஸோ அந்த யூபிஎஸ்சி போக பேலன்ஸ் என்ன டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வருதோ அந்த அமௌண்ட் மட்டும் Extra. பண்ணி எக்ஸ்ட்ரா வந்துருக்கு. ஓகே. இதை தவிர பார்த்தீங்கன்னா அஸ் யூஷுவல் செப்டிக் டேங்க், காம்பவுண்ட் வால் இதெல்லாமே அடிஷனல் காஸ்ட்டில் வந்துடும். எலிவேஷன் இன்டீரியர் டிசைனு. எலிவேஷன் அண்ட் இன்டீரியர், Okay. அதாவது மினிமல் எலிவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கோப்பில் பண்ணிடலாம். ஓகே. கொஞ்சம் கிராண்டராக இது பண்ணும்போது அது எக்ஸ்ட்ராவாக additional மெட்டீரியல் யூஸ் வரும். பண்ணுறது, எக்ஸ்ட்ரா ஆமா, வேலை cladding எடுக்கிறது நிறைய அதுக்கெல்லாம். இருக்கும். ஓகே. இப்போ என்னென்ன லொக்கேஷனில் பண்ணுறீங்க? மேஜராக நம்ம மதுரை அண்ட் கோயம்புத்தூர் ரெண்டும் மெயினாக பண்ணிட்டு இருக்கோம். ஆ. அண்ட் அதை சுற்றி இருக்க ரீஜன்ஸுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். ஓகே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் அதோட சேர்த்து இன்டீரியர் பண்ணுறீங்களா இல்லை தனியாகவும் பண்ணுறீங்களா? இல்லை, வேறு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க, ஆ. இன்டீரியர் மட்டும் பண்ணணும்னாலும் அதுவுமே நம்ம பண்ணி கொடுக்கலாம். இந்த வீட்டில் பண்ணியிருக்கிற மாதிரி இந்த எனக்கு மாதிரி பண்ணி பண்ணி கொடுங்க. கொடுத்துலாம். அதாவது ஓவராலாகவும் நம்ம பண்ணலாம். ஆ. லைக் சப்போஸ் பண்ணியிருக்காங்க, லைக் இன்டீரியர் மட்டும் பண்ணணும் அப்படின்னாலும் இன்டீரியருமே நம்ம தனியாக இண்டிவிஜுவல் பண்ணி பண்ணுறீங்க. அதுவும் மதுரை கோயம்புத்தூர் மட்டுமா? அது சரௌண்டிங் ஆ, ஏரியா? மதுரை கோயம்புத்தூர் ரெண்டாவது வருஷம் சுற்றி சரௌண்டிங் ஏரியாஸ். ஓகே ஓகே. வேறு ஏரியா மேஜராக அதுக்கான இது ஜாஸ்தியாக இருந்ததுன்னா ஏரியா பெருசாக இருந்தால் ஏரியா பண்ணுவீங்க. பெருசாக இருந்தால் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ. ஓகே.